என்னை கேட்டருளும் தொலைக்காட்சி ஊழியத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உம்மை காணாமல் இருந்தால் என்ன பயன்? உம்மை தேடாமல் இருந்தால் என்ன பலன்? ஏசப்பா எல்லாம் நீரே, ஏசப்பா எல்லாம் நீரே, ஏசப்பா எல்லாம் நீரே. காண மாட்டார், தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டார் என்று ஆண்டவர் சொல்வதை நம்ம பார்த்தோம். இந்த மறுபடியும் பிறக்கிறது என்பது மரணத்துக்குள்ளானது அல்ல. ஆமென். இயேசுவானவர் சிலுவையிலே மரித்து தன் ஆவியை விட்டதினாலே நாம் எல்லாம் பிறக்கிறோம். ஆண்டவராகி சிலுவையிலே மரித்ததினாலே அவர் மரிப்பது நாம் பிறக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது. இதற்கு ஆண்டவர் சிலுவையிலே ஜெயமாக, தெளிவாக, அழகாக செய்தார். கவனிங்கள், அவர் வார்த்தையானவர். வார்த்தை இருக்கிற தேவனிடத்திலிருந்து புறப்பட்டவர், சகலத்தையும் சர்வ வல்லமையுள்ளது. வார்த்தையானவர், வார்த்தையானவர் ஒளியானவர், வார்த்தையானவர் வெளிச்சமாய் இருக்கிறார், வார்த்தையானவர் விடுதலையாக்குகிறவர். இந்த வார்த்தையானவரை உட்கொள்ளுகிறவர் மரிக்க மாட்டான். உபாகமம் 8:3 வாசிக்கிறோம், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை, அந்த வார்த்தையானவர் இயேசு என்றால் இயேசுவாலே பிழைப்பான். யோவான் 6ஆம் அதிகாரத்தில் 50வது வசனத்திலிருந்து நாம் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் தன்னுடைய மாம்சத்தை குறித்து சொல்லுகிறார். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்திலே பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. என் மாம்சம் என்று சொன்னவுடனே அநேக சீஷர்கள் இடரடைந்தார்கள். அது மாம்சம் அல்ல, வார்த்தை. அல்லேலூயா. இன்னைக்கு நாம பந்தியில் அமரும் போது கர்த்தருடைய சரீரத்தை அடையாளம் அப்பத்தை எடுக்கிறோமே, அது எதுக்கு அடையாளம்? வார்த்தையானவரை ருசிக்கிறோம், வார்த்தையானவரை பெற்றுக் கொள்ளுகிறோம், வார்த்தையானவரால் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம், வார்த்தையானவரை நடத்தி கொண்டிருக்கிறார், வார்த்தையானவரினோடு இருக்கிறார். இந்த சத்தியம் என்னை நடத்துகிறது. ஆமென். இந்த சத்தியம் என்னை நடத்துகிறது. ஆக வசனத்தை உட்கொள்ளுகிற, வசனத்தை ருசிக்கிற, வசனத்தின் மேல வைராக்கியம் வைக்கிற, வசனத்தை தியானிக்கிற எந்த பிள்ளையும் இந்த உலகத்திலே வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். வயிற்றுக்கேற்ற போஜனத்தை காட்டிலும் ஆத்மாவுக்கேற்ற போஜனமாகிய திருவசனத்தின் மேல் நம்பிக்கை வைத்து இரவும் பகலும் அந்த வேதத்திலே கண்களை வைத்து, அந்த வேதத்தின் மேல பிரியமா இருந்து கண்களை வைத்து தியானம் பண்ணி கொண்டிருக்கிற எந்த பிள்ளையும் அபாக்கியவதி அல்ல, அபாக்கியவான் அல்ல, பாக்கியவான், பாக்கியவதி. ஆக வார்த்தையானவர் இயேசு, இயேசுவானவர் வசனமாய் இருக்கிறார். வசனத்தை உட்கொள்ள வேண்டும் என்பதற்கு அடையாளமாய் ஆண்டவர் பந்தி அமரும் பொழுது என்னுடைய சரீரத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், இந்த சரீரத்தை உங்களுக்கு பிட்டு கொடுக்கிறேன், பிட்டு கொடுக்கிற இந்த சரீரத்தின் மூலமாய், பிட்டு கொடுக்கிற இந்த சரீரத்தின் மூலமாய் நீங்கள் வசனத்தை பகிர்ந்து கொள்ளுகிறீர்கள், வார்த்தையானவரை பகிர்ந்து கொள்ளுகிறீர்கள், வார்த்தையானவரை ருசிக்கிறீர்கள், வார்த்தையானவரால் பலப்படுகிறீர்கள் என்று ஆண்டவர் நமக்கு சொல்றார். நீ ஆவியில உயிர்ப்பிக்கப்படாவிட்டால், ஆவியில உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றால் வசனத்தை கைக்கொள்ள வேண்டும். எனக்கு மனம் திரும்பும் பொழுது, பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கும் பொழுது மனம் திரும்புதல் என்பது ஒரு முறை எங்கோ ஒரு காலத்திலே
தேவனை விட்டு வழி விலகி போன மனுக்குலம் மீண்டுமாய் தேவனை நோக்கி திரும்புகிறது ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் நடைபெற வேண்டும். ஒவ்வொருடைய ஆத்மாவிலும் அது நடைபெற வேண்டும். ஒவ்வொருடைய ஆத்மாக்குள்ளும் அந்த மனம் திரும்புதல் உண்டாகும் பொழுது அவர்கள் தேவனை நோக்கி திரும்புகிறார்கள். உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் தேவனை நோக்கி திரும்புகிறார்கள். அதுதான் மனம் திரும்புதல். மனம் திரும்பினது எதற்காக? நான் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தவைகள் எல்லாவற்றையும் விட்டு விடுகிறேன். இதுவரை நான் வாழ்ந்த வாழ்க்கையை நான் விட்டு விடுகிறேன். இனி நான் வாழ போற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமா இருக்கட்டும், தேவனுடைய ஆலோசனையின்படி இருக்கட்டும், தேவனை நடத்தட்டும் என்று சொல்லி நம் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மனம் திரும்புதல், மனம் திரும்பும் பொழுது நாம் நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் ஒப்புக் கொடுக்கிற இடமாகத்தான் கல்வாரி இருக்கிறது. அங்கே சிலுவையிலே ஆண்டவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார். அந்த ஜீவனை அவர் கொடுத்த போது ஆண்டவர் சொல்றார், யோவான் 6ஆம் அதிகாரம் 63வது வசனத்துல, மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாமிசம் ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. தரமுயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சிலுவையிலே சரீரத்திலே ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார் என்று நம்ம விசுவாசிக்கிறோம். சத்திய ஆவியானவர் நம்ம இடத்துல வெளிப்படையாய் பேசுகிறார். அங்கே இயேசுவானவர் மாம்சத்தில் வெளிப்பட்டு இருந்தாலும் அவர் மாம்சத்தினால எதையும் சாதிக்கவில்லை, மாம்சத்தை கொடுத்ததினால் எதையும் சாதிக்கவில்லை, வார்த்தையை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். வார்த்தையானவர் சிலுவையிலே இருந்தார், வார்த்தையானவர் விடுதலையாக்கி இருக்கிறார். வார்த்தையானவர் விடுதலையாக்கும் பொழுது அங்கே அவர் தன் ஆவியை விட்டதினாலே அவரை விசுவாசிக்கிறவன் மரித்து கிடக்கிறவன் பிழைக்கிறான். மரித்து கிடக்கிற நீங்களும் நானும் பிழைக்கிறோம், ஆவியில எழும்புறோம். அல்லேலூயா. தேவனால் பிறக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. மனம் திரும்பின பின்பு பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது என்பதை இந்த நாளிலே நீங்கள் விசுவாசியுங்கள். ஏனென்றால் ஆண்டவர் ஆவியிலே மரித்தவராய் இல்லை. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே கடைசி வரிகள் சொல்லுகிறது, அவர் மாம்சத்திலே கொலை உண்டு, ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். பாதாளத்துக்கு ஏன் போனார்? ஆவியில உயிர்ப்பிக்கப்படும் பொழுது பாதாளம் ஜெயமாக்கப்பட்டு விட்டது. அவர் உயிர் தெழுந்த உடனே பாதாளம் ஜெயமாக்கப்பட்டு விட்டது. பரலோகத்துக்குள்ள இனி பரிசுத்தவான்களை தவிர, இரத்த சாட்சிகளை தவிர, கர்த்தருடைய பிள்ளைகளை தவிர ஒருவனும் நுழைய முடியாது. அல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒரே நிமிஷத்தில் மாற்றினார். சர்வ சிருஷ்டியும் மாற்றப்பட்டது அவருடைய உயிர் தெழுதலினாலே. பாதாளம் ஜெயமாக்கப்பட்டது. ஒரு குறை, பாதாளத்தில் ஒரு கூட்ட ஜனங்கள் சத்தியம் அறியாமல் மரித்திருக்கிறார்கள். எதற்காக மரித்தோம் என்று தெரியாமல் ஒரு சிலர் மரித்திருக்கிறார்கள். நோவா பேழையை ஆயத்தம் பண்ணின போது கீழ்ப்படியாமற் போன ஆவிகள் அங்கே இருந்தது. அவர்களிடத்தில் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு அவர் பிரசங்கம் பண்ணினார். நான் தான் மெசாயா, நான் தான் விடுதலையாக்குகிறவர், நான் தான் உன்னை விடுதலையாக்க வந்திருக்கிறவர், இப்பொழுது விசுவாசித்தால் உன்னை நான் உயிர்ப்பிக்கிறேன். ஆவிகளை உயிர்ப்பித்தார். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு மரித்த நிலையில் இருந்த நம்முடைய ஆவியை தேவன் உயிர்ப்பித்திருக்கிறார். உண்மையா நீ விசுவாசித்தால், உண்மையா உன் பாவத்தை அறிக்கை செய்திருந்தால், உண்மையா உன் வாழ்க்கை ஆண்டவருக்கு அர்ப்பணித்திருந்தால், எப்பொழுது உன் பாவத்தை அறிக்கை செய்திருக்கிறாயோ அப்பொழுதே உன் ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டு விடுகிறது. உன் ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டால் வசனத்தை உட்கொள்ளுகிறவளாய், வசனத்தை உட்கொள்ளுகிறவனாய் நீ மாறிவிடுவாய். வசனத்தை உட்கொள்ளுகிறவன். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுவோம். இந்த வசனத்தை உட்கொள்ளுகிற ஆவி உனக்குள்ளே வந்துவிடும். அனுதினமும் தேவனுடைய வார்த்தையினாலே நீ பிழைப்பாய். நீ மனம் திரும்பினது உண்மையானால் உன் ஆவி எப்பொழுதும் வசனத்தின் மேல் உன் கண்களை வைத்திருக்கும். காரணம், வார்த்தையானவராய் வசனத்தில் ஆண்டவர் மறைந்திருக்கிறார். உயிர் தெழுந்தவர் மறைந்திருக்கிறார். உயிரோடு இருக்கிறவர் மறைந்திருக்கிறார். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர் அங்கே மறைந்திருக்கிறார். அவரை ருசிக்கும் பொழுது உயிர்ப்பிக்கப்பட்ட உங்கள் ஆவி மென்மேலும் பலனடையும்படி, உங்களுக்குள்ளே ஜீவன் வரும்படி, இந்த வசன ஆவியாய் உங்களுக்குள்ளே உட்பிரவேசிக்கும் பொழுது உங்களுக்குள்ளே ஜீவன் வரும். நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கிற அனுபவத்தை கர்த்தர் உனக்கு இந்த பூமியிலே கொடுத்து விடுவார். ஆக பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்வதற்கு முன்பாகவே தேவன் உங்கள் ஆவியை உயிர்ப்பிக்கிறார். இப்பொழுது இந்த வசனத்தை,
இந்த வார்த்தையை, இந்த வார்த்தையானவரை உட்கொள்வதற்கு ஆவியானவர் அவசியமா இருக்கிறார். ஆவியானவர் அவசியமா இருக்கிறார். ஆவியானவர் இல்லைன்னா உன்னால வசனத்தை உட்கொள்ள முடியாது. இப்ப என் கண்ணுக்கு முன்னால ஒரு அழகான இலை தெரிகிறது. சொரசொரப்பான மொறுமொறுப்பான இலை. அந்த இலைக்கு கீழே ஒரு புழுவை பார்க்கிறேன். அந்த புழு அங்கே வைக்கப்படுவதற்கு ஒரு பூச்சி காரணமா இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? அங்கே வைக்கப்படுகிற முட்டைகள் ஒரு நாள் வெடித்து அங்க இருக்கிற புழுக்கள் வெளியே வரும் பொழுது அந்த புழுக்களுக்கு ஒரு பாதுகாப்பாக அவைகளுடைய எச்சமே இருக்குமா, அழகா கூடு கட்டிக்குமா. நாளடைவில் அந்த புழுக்களுக்கு உணவு அந்த இலையாகவே இருக்குமா. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுவோம். இப்ப ஆண்டவர் உங்களை உயிர்ப்பித்திருக்கிறார்னா அந்த முட்டைக்கு சமானமா தான் நீங்க இருக்கீங்க. அந்த முட்டையா இருக்கிற நீங்க புழுக்களாய் மாறினா உங்களுக்கான தேவையான உணவை தேவன் வைத்திருக்கிறார். அவருக்கு தெரியும் உங்களை எங்க வச்சா நீங்க போஷிக்கப்படுவீர்கள் என்று. கர்த்தர் உங்களை சிலுவைக்கு முன்னாலே அழைத்து உங்களை மீட்டெடுத்து அவருடைய மாம்சத்தின் திரையின் வழியாக அழைத்து பரிசுத்தமுள்ள உயிர்த்தெழுந்த தன் சரீரமாகிய சபையிலே அமர வைத்து ஜீவனை தந்து கொண்டிருக்கிறார். ஜீவன் வசனம், ஜீவன் வசனம். வசனத்தை தியானிக்கணும். இரவு பகலாய் ஜெபிக்கிற ஒரு தேவ ஜனத்தை கர்த்தர் விரும்புகிறார். தேவ ஜனத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தேவ ஜனத்தின் மேலே கர்த்தர் கண்களை வைத்திருக்கிறார். நீ ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டால் தான், உங்கள் ஆவி உயிர்ப்பிக்கப்பட்ட பிற்பாடுதான் எல்லாமே நடக்கும். உங்க ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டுட்டா மாம்சம் கிரியை செய்யாது. உங்கள் ஆவி உண்மையாக உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கும் பட்சத்தில் உங்கள் மாம்சம் கிரிகை செய்யாது. உங்கள் மாம்சம் கிரிகை செய்யாது என்றால், மாம்சத்துக்குரிய எந்த காரியமும் கிரிகை செய்யாது என்றால் உன் சிந்தனை, மாம்சத்தின் சிந்தனை செத்து விட்டது, மரித்து விட்டது என்று அர்த்தம். இப்பொழுது உங்கள் சிந்தனையில யார் இருக்கிறார்? ஆவியானவர். உங்கள் சிந்தனையின்படி உங்களை நடத்துகிறதுக்கு யார் இருக்கிறார்? ஆவியானவர். இப்பொழுது நீங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் அல்ல, ஆவியின்படி நடக்கிறவர்கள். நீங்க ஆவியின்படி நடக்கும் பொழுது தேவன் உங்களை நடத்துவார். வார்த்தையானவர் உனக்கு முன்னால் இருக்கிறார். அது வசனம் அல்ல, ஜீவன். இந்த ஜீவனை ருசிக்க வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக உன் ஆவி உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். இதைத்தான் வேத வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், மறுபடியும் நீ பிறக்க வேண்டும். மறுபடியும் நீ பிறக்க வேண்டும். ஆவியில பிறக்கிற அனுபவம் நமக்கு வேண்டும் என்றால் அது ஒரு சேரதான் நடக்குது. அல்லேலூயா. உண்மையாய் மனம் திரும்பி, உண்மையாய் உன் பாவத்தை அறிக்கையிட்டு, உண்மையாக நீ தேவ சமூகத்திலே போய் உன் பாவத்தை விட்டு விடும் பொழுது உன் ஆவியையும் தேவன் உயிர்ப்பிக்கிறார். காரணம் ஆண்டவர் சிலுவையில் உயிர்த்தெழுந்திருக்கிறார். அப்பதான் பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு மேல உண்மையில அசைவாடுகிறதை நீ பார்க்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் அசைவாடுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு நிமிஷம் ஆவியானவர் உங்களை லீட் பண்றது உங்களுக்கு தெரியும். ஆவியானவருடைய லீடிங் தெரியும். உங்க ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும். நீங்கள் வசனத்தினாலே நடத்தப்பட வேண்டும். அப்பொழுது ஆவியானவர் உங்களுக்கு நடத்துகிறது தெரியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவியிலே நீங்கள் நடத்தப்படும் பொழுது தேவன் உங்களை பல விதத்தில், பல மாற்றத்தில் உங்களை உருவாக்குகிறதை நீங்கள் காண்பீர்கள். பலனடைய வரங்களினாலே கர்த்தர் நிரப்புவார். வரங்களை கொடுத்து கர்த்தர் உங்களை திருப்தியாக்குவார். வரங்கள் உங்களுக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வரங்களை பயன்படுத்துவதற்கு அபிஷேகம் பண்ணுவார். வரங்களை பயன்படுத்துவதற்கு உங்களை அபிஷேகம் பண்ணுவார். அபிஷேகம் உங்கள் மேல் இறங்கி வரும். ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டு இருப்பீர்கள்.
ஆவியானவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருப்பீர்கள். வரங்கள் உங்களோடு இருக்கும். வார்த்தையானவர் உங்களோடு இருப்பார். அவர் உயிர்த்தெழுந்தவராய் உங்களோடு இருப்பார். ஆவியானவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் புது சிருஷ்டியாய் இருப்பீர்கள். இப்பொழுது இந்த வரங்கள் உங்கள் நிமித்தம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தின் நிமித்தம் அநேகருக்கு பிரயோஜனப்படும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய விருப்பம் என்ன? மாம்சமான யாவர் மேல என் ஆவியை ஊற்று. மாம்சமான யாவர் மேல என் ஆவியை ஊற்று. குமாரர் குமாரத்தி, மூப்பர் வாலிபர் என்று பிரித்து எல்லாருக்கும், எல்லா தீர்க்கதரிசிகளையும், ஊழியக்கார மேல ஊழியக்காரிகள் மேல நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் தன் ஆவியை ஊற்ற வேண்டும் என்று சொன்னால் உங்க ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும். உங்க ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டிருந்தா தான் தேவன் தன்னுடைய ஆவி உங்க மேல ஊற்றுவார். அப்படியே இல்லைன்னா அப்படியே ஒரு விதமான ட்ரைனஸ். ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க, கடினமா இருப்பீங்க, கீழ்ப்படிய மாட்டீங்க, வேதத்தை எடுக்க முடியாது, ஜெபம் பண்ண முடியாது, பிசாசு நெருங்கி வரும்போது மேற்கொள்ள முடியாது, போராட முடியாது, யுத்தம் செய்ய முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். என்ன பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? தப்பி கட் பண்ணு. என்ன பார்த்தா உனக்குள்ளே வைக்கப்படுகிற எல்லா காரியங்களும் ஆவியானவராலே நடத்தப்பட வேண்டும். சில பாத்தீங்கன்னா அந்நிய பாஷை வரத்தை பெற்றுக் கொள்வாங்க, பயன்படுத்த மாட்டாங்க. அவங்கள மாதிரி ஒரு முட்டாள் இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா சொல்லு. உண்மையிலே சொல்லு, அவங்கள மாதிரி ஒரு மூடத்தனமான ஜனங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா உலகத்தில் கிடைக்காத ஒரு பெரிய விஷயம் தெரியுங்க, தேவனோட பேசுறது. தேவனோட பேசுறதுக்கு தேவன் நமக்கு பெரிய கிருபையை கொடுத்திருக்கிறார். ஆவியானவர் இறங்கி வரார். உயிர்ப்பிக்கப்பட்டு இருக்கிற உங்கள் மேல ஆவியானவர் இறங்கி வரும்பொழுது வரத்தை கொடுக்கிறார். விசுவாசத்தோட, மகனே மகளே என்னோட பேசு, நீ பேசுறத கேட்கறதுக்காக நான் காத்திருக்கேன், அந்நிய பாஷையின் வரத்தை உனக்கு தரேன்னு ஆண்டவர் கொடுக்கிறாரு. வாங்கி பாக்கெட்ல போட்டுட்டு வாங்கினதோட சரி, அடுத்த நாள் அதை பயன்படுத்துறது இல்லைன்னா நீ தேவனோட பேசல, மனுஷனோட பேசல, நீ தேவனோட பேசல, பிசாசோட பேசல, நீ தேவனோட பேசல, உன் சொந்த பந்தத்தோட பேசல, பிரயோஜனம் இல்ல. தேவனோட பேசினால் இன்னும் பலவானாவாய். நீ தேவனோட பேச பேச வல்லமை வரும், அக்கினி வரும், அபிஷேகம் இறங்கும். பரலோகத்தில் இருக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உண்மையிலே ஊற்றுவார், ஊற்றுவார். வாங்கி பாக்கெட்ல போட்டுட்டு இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணல, எனக்கு அன்னி பாஷையே வரமாட்டேங்குது. நிறைய பேர் இப்படி விழுந்து போயிடுறாங்க. துணிகரமா உலகம் 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 என்ன சுத்தி வர்றதெல்லாம் எனக்கு ஆசீர்வாதமா இருக்கு, எனக்கு வேண்டாததெல்லாம் ஓடி போயிடணும். இப்படி சுயமா வாழ்ற ஜனங்க தான் இன்னைக்கு உலகத்துல அதிகமா இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆவியானவர் அப்படிப்பட்டவர் அல்ல. ஆவியானவர் பொதுவானவர். ஆமென் சொல்லுங்க. அவர் சமநிலையில நிக்கிறவர். உனக்குள்ள அவர் வந்துட்டாருன்னா அவரும் போக மாட்டார். உன்னை விட்டு அவர் போக மாட்டார். உன்னை விட்டு அவர் போக மாட்டார். நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் உன் ஆவி அவர் எழும்புவார். உன் உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவி எழும்புனா அவரு உன்னோடு சேர்ந்து எழும்புவார். நீ ஜபிக்கணும்னு நினைக்கும் போது அவரும் உன்னோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுவார். ஆனால் ரெண்டா பெருகும். ஏன்னா உன் கூட இன்னொருத்தர் இருக்கிறாரு. ரெண்டு பேர் ஜபிக்கும் போது கர்த்தர் அங்க இருக்கிறாரு. நிச்சயமா அனல் எழும்பும், அக்கினி எழும்பும், உன் பலிப்பிட கொழுந்து விட்டு எரியும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவர் இருப்பார். நீ ஜெபிக்க மாட்ட, நீ ஜெபிக்க மாட்ட. உன்கிட்ட ஆவியானவர் வந்திருப்பார். அந்நிய பாஷையோட உங்களோட கூட உறவாடிட்டு இருப்பார். நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் மங்கி எரிகிற திரியை போல ஆவியான உன் மத்தியில செயல்பட முடியாதவராய்
இருப்பாரு, செயல்பட மாட்டார். அதனால இந்த செயல்படாத என்ன செய்வாங்கன்னா, உடனே இந்த ஊழியக்காரனை பார்க்கலாம், கிறிஸ்தவங்களை மட்டும் சொல்லுவோம், ஆமென், எந்த ஊழியக்காரனை பார்ப்போம், யாரை பார்த்தா சரியாகும், இங்க போனா சரியாகுமா, அங்க போனா சரியாகுமா? உனக்குள்ள முதல்ல எரிய வேண்டிய, கொழுந்து விட்டு எரிய வேண்டிய ஆவியானவரை அணைத்து போடுகிற அளவுக்கு நீ அந்தகாரத்தில் இருந்தா ஆவியானவர் உனக்கு எப்படி உதவி செய்வார்? அல்லேலூயா. உன் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிற ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டதோட நீ இன்னும் அனலாக அனலாக உன்னை முதல்ல சத்துரு மேற்கொள்ளவே முடியாது. சத்துரு மேற்கொள்ளவே முடியாது. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் ஆவியானவரால் ஆவியினாலே உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆவியில நீங்க உயிர்ப்பிக்கப்பட்டா நீங்க நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கணும். அணு தினமும் நீங்க ஆவியில நிரம்பணும், நிரம்பணும், நிரம்பணும். மாம்சத்துல நிரம்ப கூடாது. மணியாச்சு, டிஃபன் செஞ்சியா? என்ன செஞ்சிருக்க? பசிக்குது, மாம்சம். ஆவி எப்படி தெரியுமா? அல்லேலூயா சொல்லுங்க. அதை விட மேன்மையா, பசி மறந்த நிலையில தேவனை துதிக்கிற ஒரு அனுபவம், அப்படியே ஆவியில உலாவுகிற ஒரு அனுபவம். ஆவியானவரோடு எழும்பி நிற்கும் போது பசியாவது ஒண்ணாவது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வல்லமை இறங்கும். எலும்பு, உன் நரம்பு, உன் சதை, உன் தோல் முதலாய் அக்கினியா மாறும், அக்கினியா மாறும். காரணம், கர்த்தருடைய வல்லமை உன் மேல இறங்கும். எப்ப ஆவியானவர் உனக்காய் கிரிகை செய்ய ஆரம்பிக்கிறாரோ கர்த்தர் பாப்பாரு, இதோ என் பிள்ளை இதோ ஆவியானவரோட சேர்ந்து எழும்பி 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 துதிக்கிறான். அதிகாலையில எழுந்து கையை உயர்த்தி ஆவியானவரோடு சேர்ந்து ஜெபம் பண்றான். அவ ஆவி எழும்புது. தூக்கத்தை விட மாம்சத்தை மேற்கொள்ளுகிற வல்லமை அவளிடத்துல இருக்கு, அவனிடத்துல இருக்கு. அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறா. 2 வேளை ஜெபம் பண்றா, 3 வேளை ஜெபம் பண்றா, 5 வேளை ஜெபம் பண்றா, 7 வேளை ஜெபம் பண்றா. வேதம் வாசிக்கிறா. ஒழுங்கும் கிரமமா இருக்கா, பரிசுத்தமா இருக்கா, சுத்தமா இருக்கா, உள்ளத்தின் ஆழத்துல பரிசுத்தத்தை கைக்கொள்றா. இவளை நான் நிரப்புவேன், இவளை நான் நிரப்புவேன், இவளோடு பேசுவேன், இவளோடு இடைப்படுவேன், இவள் கேட்கறதுக்கு மேலாக எல்லாவற்றையும் நான் செய்வேன் என்று கர்த்தர் பரலோகத்திலிருந்து ஆசீர்வாதத்தை ஊற்றுவார். அதிகாலையில் இருந்து ஜெபம் பண்ணு. நோ, தூங்கணும். அல்லேலூயா. மாம்சம், ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டவன் தூங்க மாட்டான். ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டவன் தூங்க மாட்டான், பொய் சொல்ல மாட்டான். ஆவியில தூங்க மாட்டான், பொய் சொல்ல மாட்டான். பசிவெறி, உலக ஐஸ்வர்யம், மாம்சம், மாம்சத்துக்குரியவர்கள். இவன் ரட்சிக்கப்பட்டிருப்பான். உலகத்தில் அவங்க சொந்தக்காரங்க ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அவங்களுக்காக உளுந்தடிச்சு போய் உளுந்தடிச்சு போய் உளுந்தடிச்சு போய் இவன் ஆவியை கெடுத்துக்கிட்டு இருப்பான். என்ன பிரயோஜனம்? பரலோகத்தில் இருக்க தேவன் பாப்பார். யார் என்னை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களை நான் கண்ணோக்கி பார்க்கிறேன். இன்னைக்கு யாரை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார்? நீதிமான்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். உன்னை கர்த்தர் நீதிமானாய் மாற்ற விரும்புகிறார். உன்னை கர்த்தர் நீதிமானாய் மாற்றுவதற்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். ஆவியானவர் உங்கள் மத்தியிலே வரும் பொழுது அக்கினி உங்கள் மத்தியிலே வரும். அக்கினி உங்கள் மத்தியிலே வரும் பொழுது இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தின் மேல அதிகாரம் உள்ளவர்களாய் நீங்கள் மாறி விடுவீர்கள். இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தின் மேல வல்லமை உள்ளவர்களாய் நீங்கள் மாறி விடுவீர்கள். அந்த நாமத்தை எடுத்து பயன்படுத்துகிற ஒரு அக்கினியான ஒரு நாவாய் உங்களை கர்த்தர் பயன்படுத்துவார். அன்றைக்கு எசையா நாவை பயன்படுத்தின தேவன், எலியாவின் நாவை பயன்படுத்தின தேவன், எலிசாவின் நாவை பயன்படுத்தின தேவன், எரேமியா நாவை பயன்படுத்தின தேவன், யோவான் ஸ்நானகனை நாவை பயன்படுத்தின தேவன் உன் நாவையும் பயன்படுத்துவார். மாம்சத்தை கொண்டு போய் சிலுவையில் அறை, இச்சையை கொண்டு போய் சிலுவையில் அறை, அறைந்து பார். உன் மாம்சத்தை சிலுவையில கொண்டு போய் உன் ஆசையையும் உன் இச்சையையும் சிலுவையில் அறைஞ்சு பார். கலாத்தியர் 5:24 படி
கிறிஸ்துவின் உடையவர்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்து கொண்டிருக்கிறார்கள். அரைஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்பதான் எழும்ப முடியும். உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவி இன்னும் அனலாகும். பரிசுத்த ஆவியானவர் மேல இறங்கி கொண்டே இருக்கும். அக்கினி இறங்கும், அக்கினி இறங்கும், அக்கினி இறங்கும். பலிபீடம் கொழுந்து விட்டு எரியும். நீ செய்கிறது இல்ல, நீ நினைக்கிறது நடக்கும். செய்ய வேணாம், நினைக்கிறது நடக்கும். போகாமலே நடக்கும். நீ பார்க்க வேணாம், பார்க்காமலே நடக்கும். கர்த்தர் உன் நடுவிலே உனக்கு முன்பாக யுத்தம் பண்ணி கொண்டிருப்பா. எழும்பு சீயோனே, எழும்பு, வல்லமையை தரித்துக்கொள், வல்லமையை தரித்துக்கொள். எழும்பு. ஏன் இந்த மாம்சத்தை பிடிச்சு கட்டி பிடிச்சிட்டு மாம்சம் 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 உலகம் உலகம்? ஏன் இந்த மாம்சம் உலகம் பிசாசை உன்னால மேற்கொள்ள முடியாதா? ஏதோ உன் ஆண்டவர் உயிர்ப்பித்து இருக்கிறாரே, உனக்கு தான் பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறாரே. உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிற நீ அனலாகிறதுக்கு தான் தேவன் வசனத்தை கொடுத்திருக்கிறாரே. இந்த வசனம் உன்னை உயிர்ப்பிக்குமே. சிலுவையில மரித்தது இயேசு அல்ல, சிலுவையில மரித்தவர் வார்த்தையானவர். உனக்கு பங்கிட்டு கொடுத்திருக்கிறாரே, அந்த பங்கை பெற்றுக் கொண்டிருக்கிற வசனம் உன்னை உயிர்ப்பிக்குமே. அந்த ஆவி உனக்குள்ள இருக்குமே, உனக்குள்ள ஜீவன் இருக்குது. ஏன் மங்கி போயிருக்கிறாய்? ஏன் மங்கி போயிருக்கிறாய்? எழும்பி பிரகாசி. எழும்பி பிரகாசி. சிலுவையில கொண்டு போய் அற. இந்த ஆசை எனக்கு தடையா இருக்கு, இந்த காரியம் மாம்சத்துல தடையா இருக்கு, கொண்டு போய் சிலுவையில் இப்ப அற. சோத்திரம். இப்ப அற. ஏற்றுக்கொள்ள தேவன் காத்திருக்கிறார். ஏனென்றால் உன்னை அவர் புதுப்பிக்க விரும்புகிறார். ஏனென்றால் உன்னை உயிர்ப்பிக்கவே அவர் விரும்புகிறார். ஏனென்றால் உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவி, உயிர் தந்த சாயலுடைய ஆத்மா தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கும். அதற்குத்தான் தேவன் மேனியை தருவார். அதற்குத்தான் தேவன் மறுரூபத்தை தருவார். அதற்குத்தான் தேவன் பரலோக ராஜ்யத்தை தருவார். நீங்களும் நானும் பரலோகத்திலே காணப்பட வேண்டும் என்று சொன்னால், நீங்களும் நானும் இந்த பூமியிலே ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டு வேண்டும். நம்முடைய ஆத்மா உயிர் தெழுந்த சாயலை அடைந்திருக்க வேண்டும். நாம் மறுரூபத்துக்கு ஆயத்தமாக வேண்டும். நாம் பரலோகத்துக்கு போகிற மேனியை அடைவதற்கு ஆயத்தமாக வேண்டும். ஒரு இமை பொழுதிலே, ஒரு நொடி பொழுதிலே நாம் மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்மோடு கூட எப்பொழுதும் ஆவியானவர் இருக்க வேண்டும். நம் ஆவி உயிர்ப்பிக்கப்பட்ட நிலையில இருக்கணும். மாமிசம் ஆசை இச்சை சிலுவையிலே அறையப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். ஆவியானவர் பேசும்போது உன் இருதயம் உடைக்கப்பட்டால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ உனக்குள்ள ஒரு அனல் இறங்கிட்டு இருந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் எலும்புகள் எல்லாம் பலன் அடைந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் நரம்பெல்லாம் பலன் அடைஞ்சா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும், ஒவ்வொரு ஜீன், ஒவ்வொரு செல்லும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு பெரிய கேட்டை பார்க்கிறேன், கோல்டன் கேட். அழகா லேசா கொஞ்சம் கொஞ்சமா திறக்குது. எஸ், உள்ள பிரவேசிக்க அழைக்கிறார், அழைக்கிறார். இந்த பூமியில நீ இருக்கிற, பரலோகத்திலே நீ இருக்கிற விசுவாசி. புஸ்தகத்தில் எழுதிருக்கு, உன் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவரே எழுதியிருக்கிறார். வாசல் திறக்கிறத பார்க்கிறேன். இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை
போதும், சத்தியம் தெரியலப்பா, நான் வாழ்ந்துட்டேன். இப்ப உயிர்ப்பிக்க ஆயத்தமாகிறேன், இப்பொழுது ஒப்புக் கொடுக்கிறேன். இதுவரை நான் பெற்றுக்கொண்ட அனுபவங்களை இப்பொழுது நான் புதுப்பிக்கிறேன். ஆவியானவரை நான் முழுமுகமா ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஒருவேளை ஆவியானவர் எனக்குள்ளே வரவில்லையா, என் ஆவி உயிர்ப்பிக்கப்படவில்லை. உயிர்ப்பிக்கப்படாத காரியங்களிலே நான் இன்னும் மாம்சத்தில் இருக்கிறேனா, அவைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். சிலுவையில் அறைகிறேன், சிலுவையில் அறைகிறேன், சிலுவையில் அறைகிறேன். ஒப்புக் கொடுக்கிறேன். நான் ஆசையை ஒப்புக் கொடுக்கிறேன், என் இச்சையை ஒப்புக் கொடுக்கிறேன், ஒப்புக் கொடுக்கிறேன். எனக்குள்ளே உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவியாய் என் ஆவி மாறட்டும். அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தருடைய ஆவியானவங்க மத்தியில பாசி வர்றார். கண்ண மூடி ஆவியானவரை மாத்திரம் ருசிக்கணும். நல்ல தகப்பனே, இந்த செய்தியை கேட்ட பிள்ளைங்க அப்பா தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவர்களாய் மாறி இருக்கிறாங்க. சங்கீதத்துல வாசிச்சோமே, தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை நோக்கினார் என்று சொல்லி, இதோ எங்களுக்காக இந்த உலகத்தில் இறங்கி வந்தவரே, மாம்சமாய் வெளிப்பட்டவரே, வார்த்தையானவரே, ஜீவனுள்ளவரே, ஒளியாய் இருக்கிறவரே, இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, அவர்களுக்கு பலனை தருவீராக. ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவருடைய வல்லமை இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவர் மேலும் அக்கினி இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். உங்க நாமத்தினால கேட்கிறேன் ஆண்டவரே. நாம் பலவீனம் சொன்னவங்க இன்னைக்கு பலவானாய் மாறட்டும். சரீரத்தில் கர்த்தருடைய அக்கினி இறங்கட்டும். அவர் ஆவி உயிர்ப்பிக்கப்படட்டும். Fire in the mighty name of the Lord. ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துறோம். எல்லா துதியும் கனம் மகிமை ஒருவருக்கே செலுத்துறோம். ஆமென்.
கர்மேல் அக்கினி தீர்க்க தரிசன ஊழியங்கள் ரெயின்போ நகர் மாடர்ன் ரைஸ் மில் எதிரில் நெய்வேலி ஆர்ச்கேட் அருகில் காந்தி நகர் அஞ்சல் கடலூர் மாவட்டம் தென்னிந்தியா. Our address: Carmel Fire Prophetic Ministries, Rainbow Nagar, opposite to Modern Rice Mill, near Neyveli Archgate, Gandhi Nagar Post, Kadalur District, South India. Pin code 607308.